तिरंगा झंडा कोट ऑफ आर्म्स மூவர்ண கொடி கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் रूहानी मिलिट्री का मार्शल कौन है? ஆன்மீக மிலிட்டரியின் மார்ஷல் யார்? है शंकर मार्शल है। शंकर मार्शल जिसे देव देव महादेव कहा जाता है। அவர் தேவதேவ மகாதேவர் என்று சொல்லப்படுகிறார்। देव ब्रह्मा देव विष्णु और दोनों के ऊपर देव महादेव। தேவ பிரம்மா தேவ விஷ்ணு இருவருக்கும் மேல் தேவ சங்கர் இருக்கிறார், மகாதேவர் இருக்கிறார்। तीनों देवताओं की तीन पुरियां दिखाते हैं। மூன்று தேவதைகளுக்கு மூன்று புரிகள் காட்டியிருக்கிறார்கள்। सूक्ष्म वतन में सबसे ऊंची पुरी दिखाते हैं महादेव शंकर। சூக்ஷ்மவதனத்தில் அனைவருக்கும் மேலே மகாதேவ சங்கரை வந்து மேல் புரியில் காட்டியிருக்கிறார்கள்। जिस पर लिखना चाहिए அங்கே எழுத வேண்டும் सत्यमेव जयते। சத்தியமேவ ஜெயத்தே என்று எழுத வேண்டும்। சத்தியம் எப்போதும் வெல்லும்। क्या? என்ன? तीन पुरियों पर लिखना है। மூன்று புரிகளில் எழுதணும் सत्यमेव जयते। சத்தியமேவ ஜெயத்தே। तीन पुरियों पर सत्यमेव जयते लिखेंगे। மூன்று புரியிலும் சத்தியமேவ ஜெயத்தே என்று எழுதுவீர்களா? नहीं लिख सकते। எழுத முடியாது। क्यों? ब्रह्म वाक्य मुरली में है। ஏன்? பிரம்ம வாக்கிய முரளியில் இருக்கிறது। त्रिमूर्ति शिव की तीन मूर्तियां हैं। திரிமூர்த்தி சிவனின் எந்த மூன்று மூர்த்திகள் இருக்கிறார்களோ दुनिया वाले मनुष्यों ने तो उनको तीन शेर दिखा दिया। உலகத்தில் உள்ளவர்கள் அவர்களை மூன்று சிங்கங்களாக காட்டியிருக்கிறார்கள்। क्योंकि उन तीनों मूर्तियों ने अपने अपने टाइम पर जो पार्ट बजाया, ஏனென்றால் அந்த மூன்று மூர்த்திகளும் அவரவர்களின் நேரத்தில் அவர்கள் எந்த பாட்டை செய்தார்களோ वो संसार रूपी जंगल में शेर की तरह ज्ञान की दहाड़ मारने का पार्ट बजाया। அவர்கள் உலக ரூபமான இந்த காட்டில் சிங்கத்தை போல ஞானத்தின் கர்ஜனை செய்தார்கள்। और जिस जिस समय जिस मूर्ति ने जो पार्ट बजाया, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மூர்த்திகள் என்ன பாட்டை செய்தார்களோ उस समय इस दुनिया में सारी दुनिया में அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் முழு உலகத்தில் कोई ने भी उनका सामना करके मुकाबला नहीं किया। யாரும் வந்து அவர்களை வந்து எதிர்கொள்ளவில்லை। पीछे से चाहे जो कुछ बोलते रहे, பின்னால் இருந்து ஏதாவது சொன்னாலும் பின்னால் இருந்து கொண்டு எது ஒன்று சொன்னாலும் जैसे जंगल में शेर का मुकाबला कोई नहीं कर पाता, எது போல காட்டில் சிங்கத்தை யாராலும் எதிர்கொள்ள முடியாது। परंतु सुप्रीम सोल बाप ब्रह्म वाक्य मुरली में कहते हैं, ஆனால் சுப்ரீம் தந்தை பிரம்ம வாக்கிய முரளியில் சொல்கிறார், वास्तव में ये जो तीन शेर दिखाए हैं, வாஸ்தவத்தில் இந்த மூன்று சிங்கங்களை காண்பித்திருக்கிறார்கள்। वो अपने अपने अनुभव के आधार पर அவர்கள் அவரவர்களுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் अंधों की औलाद अंधों ने दिखाए हैं। குருடர்களின் சந்தானம் குருடர்களாக காட்டியிருக்கிறார்கள்।
जैसे अंधे होते हैं ना, எது போல குருடர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, उनके सामने हाथी लाकर खड़ा कर दो, அவர்களின் முன்னால் யானையை கொண்டு வந்து நிற்க வையுங்கள். तो जो अंधा सूंड देखेगा पकड़ेगा, எந்த குருடன் வந்து அந்த தும்பிக்கை வந்து பிடித்துக் கொள்வானோ, कोई अंधा टांग पकड़ेगा, ஒரு குருடன் காலை பிடித்துக் கொள்கிறான், कोई अंधा पूंछ पकड़ेगा, ஒரு குருடன் வாலை பிடித்துக் கொள்கிறான், कोई अंधा पेट पर हाथ घुमाएगा, ஒரு குருடன் அந்த வயிறின் மீது கையால் வந்து சுற்றுவான். तो अपना अपना अनुभव अलग अलग बताएंगे ना, அவர்கள் அவரவர்களின் அனுபவத்தை சொல்கிறார்கள் இல்லையா, कि एक ही बताएंगे, அல்லது ஒன்றாக சொல்வார்களா, அவர்களின் அனுபவத்தை தனித்தனியாக சொல்வார்களா, है अलग अलग बताएंगे. தனித்தனியாக சொல்வார்கள். तो ये अंधों ने चित्र बनाया है 3 शेरों का. எனவே குருடர்கள் இந்த 3 சிங்கங்களின் சித்திரத்தை உருவாக்கினார்கள். जो आज की गवर्नमेंट नोटों पर भी छापती है, இன்றைய கவர்மெண்ட் நோட்டு ரூபாய் நோட்டிலும் கூட அச்சடிக்கிறார்கள். अशोक की लाट बनाए रखी है, அசோக அந்த தும்பி, அசோக அந்த கம்பத்தை வந்து வைத்திருக்கிறார்கள். आ माने नहीं, शोक माने दुख. ஆ என்றால் இல்லை, ஷோக் என்றால் துக்கம். इन 3 शेरों ने दुख की दुनिया का नाश किया. இந்த 3 சிங்கங்கள் துக்கத்தின் உலகத்தை விநாசம் செய்தார்கள். ऐसे दिखाते हैं. அது போல காண்பிக்கிறார்கள். अशोक की लाट, அசோக கம்பம் और सुप्रीम सोल बाप ब्रह्मा मुख से मुरली में क्या कहते हैं, மற்றும் சுப்ரீம் சோல் தந்தை பிரம்மாவின் வாயின் மூலமாக என்ன சொல்கிறார்? अरे ये 3 शेर नहीं है, அரே, இவர்கள் 3 சிங்கங்கள் இல்லை, इनमें एक शेर है, இவர்களுக்குள் 1 சிங்கமாக இருக்கிறது, एक बकरी है, 1 ஆடாக இருக்கிறது, एक घोड़ा है, 1 குதிரை, बैल कह दो. காளை மாடு என்று சொல்லலாம். तो 3 नंबरवार पुरियों में दिखाए जाते हैं. எனவே 3 மூவர் வரிசை கிரமமான புரியில் காண்பிக்கிறார்கள். सबसे नीची पुरी में அனைவரை விட கீழான புரியில் ब्रह्मा, பிரம்மா, बीच की पुरी में विष्णु, நடுவில் உள்ள புரியில் விஷ்ணு, और सबसे ऊपर पुरी में शंकर को दिखाते हैं. அனைத்துக்கும் மேலே சங்கரை காண்பிக்கிறார்கள். झंडा भी ऐसा ही बनाते हैं. கொடியையும் அது போலதான் உருவாக்குகிறார்கள். भारत का झंडा பாரதத்தின் கொடி यादगार है 3 शरीर रूपी वस्त्रों की. 3 சரீர ரூபமான வஸ்திரங்களின் நினைவார்த்தமாக இருக்கிறது. ये 3 रंग के 3 वस्त्र हैं, शरीर रूपी वस्त्र. இந்த 3 வண்ணங்களின் 3 சரீர ரூபமான வஸ்திரங்கள், जिन्होंने मिलकर के विश्व विजय की थी. இவர்கள் சேர்ந்து விஸ்வத்தை வெற்றி அடைந்தார்கள். इसलिए आज भी गाते हैं, அதனால் இன்றும் கூட பாடுகிறார்கள்.
विजयी विश्व तिरंगा प्यारा, विजयी विश्व तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा। झंडा ऊंचा रहे हमारा। कपड़े का झंडे ऊंचा करने से हो जाएगा। துணியாலான கொடியை உயர்வை வந்து அந்த உயர்ந்த இடத்தில் பறக்க விடுவதனால் வெற்றி கிடைக்குமா? विश्व विजय, உலகத்தின் மீது வெற்றி। कपड़े का झंडा ले जाओ, துணியாலான கொடியை கொண்டு செல்லுங்கள்। और एवरेस्ट की चोटी पे लगा दो। அரே எவரெஸ்ட் சிகரத்தின் மீது வையுங்கள்। विश्व विजय हो जाएगी। அப்போது விஸ்வத்தின் மீது வெற்றி ஆகிவிடுமா? अरे एक तरफ शास्त्रों में लिख दिया, அரே ஒரு பக்கம் சாஸ்திரத்தில் எழுதிவிட்டார்கள், शरीरम रथम विद्धे, சரீரம் ரதம் வித்தி। गीता में भी लिखा हुआ है, கீதையிலும் எழுதி உள்ளது, वासांसि जीर्णानि यथा विहाय। வாசாंसि जीर्णानि यथा विहाय। जैसे मनुष्य पुराने शरीर रूपी कपड़ों को मनुष्य आत्मा त्याग देती है, இது போல மனிதர்கள் பழைய சரீர ரூபமான ஆடையை வந்து தியாகம் செய்து और अगले जन्म में नए वस्त्र धारण करती है। மற்றும் அடுத்த ஜன்மத்தில் புதிய வஸ்திரத்தை தாரணை செய்கிறார்கள்। तो शरीर को वस्त्र कहा गया। எனவே சரீரத்தை வஸ்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள், சொல்லப்பட்டுள்ளது। वो 3 शरीर रूपी वस्त्र हैं। அந்த 3 சரீர ரூபமான வஸ்திரங்களாகும்। नंबरवार ऊंची, नीची और मध्य की स्टेज में दिखाए गए। வரிசை கிரமமாக உயர்ந்த, கீழே மற்றும் நடுவிலும் காண்பித்திருக்கிறார்கள்। அந்த 3 ஸ்டேஜில் காண்பிக்கப்பட்டுள்ளார்கள்। उनमें एक है शेर, அவர்களுக்குள் ஒருத்தர் சிங்கம்। और शेर भी बुद्धू शेर नहीं। அந்த சிங்கமும் கூட எதுவும் தெரியாத அறியாத சிங்கம் இல்லை। क्या? என்ன? जो लाइन कहा जाता है बबर शेर, எது லயன் பப்பர் ஷேர் என்று சொல்லப்படுகிறதோ, सर तो बड़ा मोटा होता है, தலை என்னவோ ரொம்ப பெரியதாக இருக்கும், लेकिन बुद्धिमान ज्यादा होता है या टाइगर के मुकाबले कम बुद्धिमान होता है? ஆனால் அது புத்திசாலியாக இருக்கிறதா? ஆனால் டைகர் கூட புலி கூட ஒப்பிடும் பொழுது அதிகமாகவா அல்லது குறைவாக புத்திசாலியானதாக இருக்கிறதா? है? टाइगर ज्यादा बुद्धिमान चालाक होता है। டைகர் புலி வந்து ரொம்ப கில்லாடி புத்திசாலியாக இருக்கிறது। मौका देख करके हमला करता है। சான்ஸ் வாய்ப்பை பார்த்து தாக்குதல் செய்கிறது, வாய்ப்பை பார்த்து நேரத்தை பார்த்து அது எதிர்கொள்கிறது। जब देखेगा अभी जीत पाने का मौका नहीं है, बिल्कुल हमला नहीं करेगा। இப்போது வெற்றி அடைவதற்கு சரியான நேரம் இல்லை, அதனால் அது எதிர்கொள்ளாது। जब देखेगा अवसर अच्छा है, எப்போது நேரம் வந்து சரியான நேரம் என்று பார்க்கும் பொழுது तभी हमला करेगा। அப்போதுதான் தாக்குதல் செய்யும், नहीं तो अपनी दबी हुई उंगली आराम से निकालता रहेगा। இல்லை என்றால் அமுங்கப்பட்டிருக்கிற தன்னுடைய விரலை வந்து எளிதாக அது எடுத்துக்கொள்ளும், வெளியில் எடுத்துக்கொள்ளும்। इसलिए आज भी यादगार है हमारे भारतवर्ष में।
அதனால் இன்றும் கூட நம்முடைய பாரத நாட்டில் நினைவார்த்தமாகி இருக்கிறது. यादगार बनाई हुई है, बनाने वाले जानते नहीं है. நினைவார்த்தம் என்னவோ உருவாக்கப்பட்டுள்ளது, ஆனால் உருவாக்கியவர்களுக்கு தெரிவதில்லை. हमारे भारत का राष्ट्रीय पशु कौन सा माना जाता है? நம்முடைய பாரத நாட்டின் தேசிய விலங்கு எது? है टाइगर माना जाता है. புலி தான் தேசிய விலங்கா. भारत में विराट रूप भी बनाते हैं. பாரதத்தில் விராட ரூபத்தையும் உருவாக்குகிறார்கள். परंतु उसमें ब्राह्मणों की चोटी भी नहीं दिखाई है. ஆனால் அதில் பிராமண குடிமையும் காண்பிக்கவில்லை. और चोटी में बाप भी नहीं दिखाया. மற்றும் அந்த குடுமியில் தந்தையையும் காண்பிக்கவில்லை. ब्राह्मणों को भी उड़ा दिया. பிராமணர்களையும் எடுத்து விட்டார்கள். और शिव बाप को भी उड़ा दिया. மற்றும் சிவ தந்தையையும் அவர்கள் எடுத்து விட்டார்கள். क्यों उड़ा दिया? कुछ भी नहीं समझते. ஏன் அவர்கள் எடுத்து விட்டார்கள்? இதுவும் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. मूर्ति का भी अर्थ नहीं समझते. அந்த குடுமியின் அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. नहीं तो भारत का कोर्ट ऑफ आर्म्स, இல்லை என்றால் பாரதத்தின் கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் त्रिमूर्ति शिव का होना चाहिए. திரிமூர்த்தி சிவனுடையதாக இருக்க வேண்டும். ஆனால் எதை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள்? 3 விலங்குகளை அவர்கள் காண்பித்து விட்டார்கள். 3 விலங்குகளாக ஆக்கிவிட்டார்கள். இப்போதோ முட்களின் காடாக இருக்கிறது. முட்களான காடாக உலகம் ஆகிவிட்டது. அதனால் கோட் ஆஃப் ஆர்ம்ஸை கூட விலங்குகளாக காட்டிவிட்டார்கள். பிறகு அதில் சத்தியமேவ ஜெயத்தே என்று எழுதியிருக்கிறார்கள். என்ன இப்போது விலங்குகள் சத்தியமேவ ஜெயத்தே செய்யுமா என்ன? சத்தியமேவ ஜெயத்தே என்றால் சத்தியம்தான் வெல்லும். சத்தியத்தின் வெற்றியை விலங்குகள் செய்யுமா என்ன? சத்யுகத்தில் சிங்கம் மற்றும் ஆடும் ஒன்றாக குடிக்கிறது என்று காண்பித்திருக்கிறார்கள். சத்தியமேவ ஜெயத்தே என்றால் வெற்றியாகுவது. உலகத்தில் அனைவரும் பால் மற்றும் தண்ணீரை குடிக்கிறார்கள். யாரும் உப்பு தண்ணீரை குடிப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில் தான் உப்பு தண்ணீர் இருக்கிறது. ராமராஜ்யம் கீர்கண்டாக ஆகிவிடுகிறது. இப்போது இந்த உலகத்துக்கு முட்களான காடு என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் இன்னொருத்தரை முதல் நம்பரின் முள்ளை குத்துகிறார்கள். முதல் நம்பரின் முள்ளு எதுவென்றால் காமவிகாரம். எனவே தந்தை சொல்கிறார், இந்த காமவிகாரம் மகா சத்ருவாக இருக்கிறது. இது முதல் இடைக்கடை துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இதன் பெயரே ராவண ராஜ்யமாகும்.
इन 5 विकारों पर जीत पहन जगत जीत बन जाओ। இந்த 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்று விடுங்கள். तो कोर्ट ऑफ आर्म्स கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் गवर्नमेंट की होती है। கவர்மெண்ட்டுடையது இருக்கிறது. जो भी बड़ी बड़ी राजधानियां हैं उन सबके कोर्ट ऑफ आर्म्स होती எந்தெந்த பெரிய பெரிய ராஜதானிகள் இருக்கிறதோ ராஜ்யங்கள் இருக்கிறதோ அவ அனைத்துக்கும் கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்கிறது. அனைத்துக்கும் है। तो हमारी भी दैवी राजधानी तैयार हो रही है। நம்முடைய தெய்வீக ராஜதானி தயாராகி கொண்டிருக்கிறது. हाँ, हमारा भी कोर्ट ऑफ आर्म्स होना चाहिए அப்போ நமக்கும் கூட கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்க வேண்டும். है? होना चाहिए ना। இருக்க வேண்டும் இல்லையா? तो जो हमारा कोर्ट ऑफ आर्म्स है उसके हम उसमें चित्र किसके डालें? எனவே நம்முடைய கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸில் எந்த சித்திரத்தை போட வேண்டும்? चलो वो कोई भी सत्यमेव जयते जो उन्होंने लिखा उन्होंने तो झूठे लिखा। சரி, அவர்கள் சத்தியமேவ ஜெயத்தே என்று யார் எழுதினார்களோ அவர்கள் பொய்யாக எழுதினார்கள். अब हम तो सच्चे बाप के सच्चे बच्चे हैं। நாமோ சத்தியமான தந்தையுடைய சத்தியமான குழந்தைகள் இல்லையா? तो हम क्या करें? பிறகு நாம் என்ன செய்யணும்? हैं? हम क्या करें? நாம் என்ன செய்யணும்? நாம் हैं? हम सत्य चित्र निकालें। நாம் சத்தியமான சித்திரங்களை வெளியிடணும். लेकिन सत्य चित्र निकालेंगे कहाँ से? ஆனால் சத்தியமான உண்மையான சித்திரங்களை எங்கிருந்து जब வெளியிடுவோம்? खुद पता होगा कि वो तीन मूर्तियां कौन सी है। சுயம் நமக்கு தெரிந்திருந்தால் அந்த 3 மூர்த்திகள் யார் என்று தெரிந்தால் தானே. जो 3 देवताएं बनने वाले हैं, संसार में प्रसिद्ध होने वाले हैं। யார் அந்த 3 தேவதைகள் உலகத்தில் புகழடைபவர்கள்? जिन 3 देवताओं के शरीर रूपी वस्त्र को हम संसार में बुलंद करेंगे, ऊंचा அந்த 3 தேவதைகள் ரூபமான அந்த மூர்த்திகளை உலகத்தில் करेंगे। झंडा உயர்வாக்கணும். ऊंचा रहे हमारा। நம்முடைய ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, நம்முடைய கொடிதான் உயரத்தில் பறக்கிறது. विजयी विश्व तिरंगा प्यारा। இந்த மூவர்ண கொடி உலகத்தின் மீது வெற்றி அடைகிறது. वो तो ऐसे ही गाते रहते हैं। அவர்கள் அது அப்படியே பாடுகிறார்கள். कौन? யாரு? वो झंडा बुलंद करने वाले அந்த கொடியை உயரத்தில் பறக்க வைப்பவர்கள் गवर्नमेंट के लोग। वो तो ऐसे ही गीत गवाते रहते हैं। கவர்மெண்ட்காரர்கள் அப்படியே பாட்டை பாடுகிறார்கள். झंडा ऊंचा रहे हमारा। अरे कपड़े के झंडे ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்று ने कभी विश्व विजय और भी की थी। அரே, துணியாலான கொடி எப்படி உலகத்தின் மீது வெற்றி அடைந்து காட்டும்? कभी विश्व विजय की थी? எப்போவாவது அந்த துணியாலான கொடி உலகத்தின் மீது வெற்றி அடைந்திருக்கிறதா? ये अभी कर लेगा? அல்லது இப்போது செய்யுமா? तो कपड़े के झंडे की बात नहीं है। எனவே துணியாலான கொடியின் விஷயம் இல்லை. कौन से वास्तव में कौन सी 3 मूर्तियां होनी चाहिए? உண்மையில் எந்த 3 மூர்த்திகள் இருக்க வேண்டும்? कोई तो होंगी ना। யாராவது இருப்பார்கள் இல்லையா? वो जरूर कोई 3 शरीर रूपी वस्त्र हैं जिन्होंने அவர்கள் அவசியம் 3 சரீர ரூபமான துணிகளுடையவர்கள். सारे विश्व के ऊपर विजय प्राप्त की थी। அவர்கள் முழு உலகத்தின் மீது வெற்றியை பிராப்தி அடைந்திருக்கிறார்கள். उनके संस्कार मिलजुल करके அவர்களின் சம்ஸ்காரங்கள் சேர்ந்து एक हुए थे। ஒன்றாக ஆனார்கள். भले उनके 3 के कर्तव्य अलग अलग हैं, அவர்களுடைய 3 கடமைகள் தனித்தனியாக இருக்கிறது தான். लेकिन तीनों का लक्ष्य ஆனால் மூவரின் லட்சியம் एक ही है। மூவரின் லட்சியம் ஒன்றுதான் இருக்கிறது. भारत में त्रिमूर्ति मशहूर है। பாரதத்தில் திரிமூர்த்தி, அந்த 3 மூர்த்திகள் புகழ் பெற்றவர்கள், புகழ்மிக்கவர்கள். क्यों? ஏன்? दूसरे देशों में क्यों नहीं? மற்ற நாடுகளில் ஏன் இல்லை? क्योंकि ये 3 देवताओं की जो मूर्तियां हैं वो भारत में ही संपन्नकारी करती हैं। ஏனென்றால் அந்த 3 தேவதைகளின் அந்த 3 மூர்த்திகள் பாரதத்தில் தான்
செய்கிறார்கள் और किसी ஆகிறார்கள். दूसरे देश में ये कार्य காரியங்களை 3 காரியங்களை சம்பன்னமாக்குகிறார்கள். மற்ற நாடுகளிலோ राजधानी स्थापन करने का नहीं होता है। ராஜதானி ஸ்தாபனை ஆகுவதில்லை. सत्यमेव जयते சத்தியமேவ ஜெயதே. सत्यमेव जयते का मतलब क्या है? சத்தியமேவ ஜெயதே இதோடைய அர்த்தம் என்ன? सत्यमेव जयते का मतलब क्या है? சத்தியமேவ ஜெயதே இதோடைய அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. सत्यम माने सत्य, சத்தியம் என்றால் சத்தியம் உண்மை. एव माने ही, ஏவென்றால் जयते माने जीत होती है, ஜெய் என்றால் வெற்றி ஆகிறது. ஹி என்றால் தான், சத்தியம்தான். सत्य के ही जीत होती है, சத்தியத்துக்கு தான் வெற்றி ஆகிறது. झूठ की भी होती है। பொய்யுக்கும் வெற்றி ஆகிறதா? ஆகுமா? झूठ की जीत थोड़े समय के लिए होगी, பொய்க்கு வந்து வெற்றி கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆகுமா? या सदा काल के लिए होगी அல்லது சதா காலத்துக்கு ஆகுமா? है? சதா காலம் சொல்றாங்க. सदा काल के लिए झूठ की जय होगी சதா காலத்துக்கும் பொய்க்கு வந்து வெற்றி ஆகுமா? है तेरी। सत्यमेव जयते का अर्थ क्या है? சத்தியமேவ ஜெயதே இதனுடைய அர்த்தம் என்ன? माने सत्य ही जीतता है। அப்படி என்றால் சத்தியம்தான் வெற்றி ஆகிறது. झूठ की जीत नहीं होती। பொய்க்கு வெற்றி ஆகுவதில்லை. माने दुनिया में जो सबसे जास्ती सच्चा होगा, அதாவது உலகத்தில் யார் வந்து அனைவரை விட யார் வந்து உண்மையானவர் சத்தியமானவர் இருப்பாரோ उसी की जीत होगी, அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். उसी की कथा घर घर में गाई जाती है। அவருடைய கதை தான் ஒவ்வொரு வீட்டிலும் பாடப்படுகிறது. सत्यनारायण की कथा, சத்யநாராயணனின் கதை. जो झूठ होते हैं எது பொய் இருக்குமோ उनकी कथा नहीं गाई जाती। அதோடைய கதை வந்து பாடப்படுவதில்லை. तो सत्यमेव जयते, எனவே சத்தியமேவ ஜெயதே. तो दुनिया में सच्चा कौन है? எனவே உலகத்தில் சத்தியமானவர் யார்? है? है? कौन? वो दुनिया में है। யார்? யாரோ ஏதோ சொல்றாங்க. அவர் உலகத்தில் இருக்கிறாரா? சிவ் பாப், சிவத்தந்தைன்னு சொல்றாங்க. दुनिया में है। உலகத்தில் இருக்கிறாரா சிவத்தந்தை? शिव बाप दुनिया में है। சிவத்தந்தை உலகத்தில் இருக்கிறாரா? हैं? कहाँ है? எங்கிருக்கிறார்? दुनिया से परे है உலகத்தில் இருந்து அவர் அப்பாற்பட்டிருக்கிறாரா या दुनिया में है? அல்லது உலகத்தில் இருக்கிறாரா? या तो दुनिया में जो आत्मा है उनकी बात हो रही है। இங்கே இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயம்தான் இங்கே இருக்கிறது. इस दुनिया में जो कलयुगी दुनिया है, झूठ की दुनिया है, झूठ இந்த உலகத்தில் எந்த கலியுகம் இருக்கிறதோ, பொய்யான உலகம் இருக்கிறதோ, खंड है, பொய்யான கண்டமாக இருக்கிறதோ, उस झूठ कुंड में कोई सच्चा है या नहीं है? இந்த பொய்யான கண்டத்தில் யாராவது சத்தியமானவர் இருக்கிறாரா அல்லது இல்லையா? है? सच्चा है तो ये दुनिया टिकी हुई है। சத்தியமானவர் இருக்கிறார் என்றால் இந்த உலகம் வந்து நிலைத்திருக்கிறது. अगर सच्चाई नहीं रहेगी ஒருவேளை சத்தியம் இருந்தால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது. ஒருவேளை சத்தியம் இல்லை என்றால் तो ये दुनिया ही नहीं टिकी। இந்த உலகமே நிலைக்காது. तो क्या प्रश्न है इनका? எனவே இவருடைய கேள்வி என்ன? यही अर्थ है சத்தியமேவ ஜெயத்தே இதுதான் அர்த்தம். कि सत्य की ही जीत होती है, சத்தியத்துக்கு தான் வெற்றி ஆகிறது. झूठ की जीत नहीं होती है। பொய்க்கு வெற்றி ஆகுவதில்லை. अशोक चक्र அசோக சக்கரம்
ये सृष्टि चक्र कैसे करता है? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது? तो राज बाप आकर के समझाते हैं। எனவே ரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். हमारा ट्रेडमार्क ये चक्र, நம்முடைய ட்ரேட்மார்க் இந்த சக்கரமாகும். क्या என்ன? हमारा ट्रेडमार्क है सृष्टि चक्र। நம்முடைய ட்ரேட்மார்க் இந்த சிருஷ்டி சக்கரமாகும். त्रिमूर्ति भी हमारा ट्रेडमार्क है। திரிமூர்த்தியும் நம்முடைய ட்ரேட்மார்க் ஆகும். ब्रह्मा विष्णु शंकर इन तीनों की जो युति है ये भी हमारा ट्रेडमार्क है। பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கர் இவர்களுடைய சித்திரமும் நம்முடைய ட்ரேட்மார்க் ஆகும். और साथ साथ ये त्रिमूर्ति कैसे மற்றும் கூடவே இந்த திரிமூர்த்தி எப்படி इस सृष्टि रूपी चक्र में चक्र लगाती है, இந்த சிருஷ்டி ரூபமான சக்கரத்தில் சக்கர் சுற்றி வருகிறார்கள். वो भी हमारा चक्र भी ट्रेडमार्क। நம்முடைய சக்கரமும் ட்ரேட்மார்க் ஆகும். गवर्नमेंट भी ये निशानी रखती है। கவர்மெண்ட்டும் கூட இந்த அடையாள சின்னத்தை வைக்கிறார்கள். कौन सी निशानी? எந்த அடையாளம்? அடையாள சின்னம் चक्र की। சக்கரத்தின். अशोक चक्र निशानी है। அசோக சக்கரம் அடையாளமாக இருக்கிறது, சின்னமாக இருக்கிறது. अशोक की लाट दिखाते हैं, उसमें भी चक्र दिखाते हैं। அசோக கம்பத்தை வந்து காண்பிக்கிறார்கள், அதிலையும் கூட அந்த சின்னம் இருக்கிறது. झंडा दिखाते हैं, उसमें भी चक्र दिखाते हैं। கொடியையும் காண்பிக்கிறார்கள், அதிலும் சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். परंतु हमारा चक्र अलग है। ஆனால் நம்முடைய சக்கரம் தனியானது. हमारा चक्र अलग है நம்முடைய சக்கரம் தனியானது, और उनका अलग है। அவர்களுடையது தனியானது. हमारे चक्र में क्या खासियत है? நம்முடைய சக்கரத்தில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? हमारे चक्र में कितनी अरे है? நம்முடைய சக்கரம் யாருடையது? 4 अरे हैं। सत्य எத்தனை பகுதிகள் இருக்கிறது? 4 பகுதிகள் இருக்கிறது. युग, त्रेता, द्वापर, कलयुग। சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 பகுதிகள் இருக்கிறது. उन्होंने फिर चरखा लगा दिया है। அவர்களோ ராட்டினத்தை வந்து நடத்தி விட்டார்கள். तो ये सब बातें समझानी पड़े। எனவே இந்த விஷயங்கள் அனைத்து புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. कि हमने चक्र क्यों रखा है? நாம் சக்கரத்தை ஏன் வைத்திருக்கிறோம்? ट्रेडमार्क। ட்ரேட்மார்க்காக. और उन्होंने फिर चरखा क्यों लगा दिया? அவர்கள் ஏன் வந்து ராட்டினத்தை வைத்தார்கள்? निशानी அடையாள சின்னமாக. है। उन्होंने गांधी जी ने कौन सी निशानी लगाई? அவர்கள் காந்திஜி எந்த ஒரு அடையாள சின்னமாக வைத்தார்? चरखा घुमाओ ராட்டினத்தை சுத்துங்கள், तो पेट पूर्ति होती रहेगी। உங்களுடைய வயிறு வந்து நிறைந்து கொண்டிருக்கும். यहाँ पर हम क्या घुमाएं जो हमारी 84 जन्मों की पेट पूर्ति होती रहे? இங்கே நாம் எதை சுற்றினால் நம்முடைய 84 பிறவிகளுடைய அந்த हम நிரம்பும். यहाँ जितना सृष्टि चक्र अपनी बुद्धि में घुमाएंगे, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய புத்தியில் சுற்றி சக்கரத்தை சுத்துகிறோமோ, 84 का चक्र बुद्धि में घुमाएंगे, 84 பிறவிகளுடைய அந்த சக்கரத்தை புத்தியில் சுழற்றினால் उतनी हमारी ऑटोमेटिक पेट पूर्ति அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வயிறு வந்து 84 जन्म तक होती रहेगी। பூர்த்தியாகி 84 பிறவிகள் வரைக்கும் நிரம்பும். तो ये सब बातें समझानी पड़े। उनका எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. चरखा है एक जन्म की पेट पूर्ति करने वाला। அந்த ராட்டினம் என்னவோ ஒரு ஜன்மத்துக்கான வயிற்றை வந்து பூர்த்தியாக்கிறது, நிறைவு செய்கிறது. और हमारा चक्र है ஆனால் நம்முடைய சக்கரமோ 84 जन्मों की पेट पूर्ति करने वाला। 84 பிறவிகளுடைய அந்த வயிற்றை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது. जब जास्ती समझने लग पड़ेंगे तो तुम्हारी वृद्धि होने लग पड़ेगी। எப்போது அதிகமாக நிறைய பேர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார்களோ அப்போது உங்களுடைய நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், அதிகமாகிக் கொண்டே இருக்கிறீர்கள். तिरंगा झंडा में बीच में अशोक चक्र दिखाते हैं, बीच में अशोक चक्र दिखाते हैं। கொடியில்
நடுவில் அசோக சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். हाँ जी अशोक चक्र में 24 स्पोक्स दिखाते हैं। हैं அந்த அசோக சக்கரத்தில் 24 கோடிகளை காண்பிக்கிறார்கள். 24 आ रहे हैं அந்த 24 கோடுகள் हाँ उनका अर्थ क्या है बाबा? அதோடைய அர்த்தம் என்ன பாபா? अशोक चक्र का अर्थ वो चक्र कैसा? अशोक माने शोक नहीं அசோக் என்றால் ஷோக் நை, துக்கம் இல்லை. ऐसा चक्र जिसमें शोक नहीं है அது போல சக்கரம், அவருக்குள் எந்த ஒரு கவலையும் இல்லை, துக்கம் இல்லை, कोई दुख नहीं है எந்த துக்கமும் இல்லை. लेकिन जो चक्र है ஆனால் எந்த சக்கரம் இருக்கோ उसमें तो मुख्य 4 आ रहे हैं அதில் முக்கியமானது 4 பகுதிகள் இருக்கிறது. भले 4 से 24 आ रहे दिखाई गई 4ஆக இருப்பதை அவர்கள் 24ஆக காட்டிவிட்டார்கள். सतयुग त्रेता द्वापर कलयुग சத்யுக திரேதா துவாபர கலியுகம், सतयुग त्रेता सुख की दुनिया சத்யுக திரேதா சுகத்தின் உலகம், द्वापर कलयुग दुख की दुनिया துவாபர கலியுகம் துக்கத்தின் உலகம். तो शोक तो है எனவே துக்கம் என்னவோ இருக்கிறது. है लेकिन இருக்கிறது, ஆனால் वो शोक सबके लिए नहीं है அந்த துக்கம் அனைவருக்காக இல்லை. कोई आत्माएं ऐसी भी हैं ஒரு சில ஆத்மாக்கள் அது போலையும் இருக்கிறார்கள், जो आदि से लेकर के अंत तक அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், जैसे देवी देवता सनातन धर्म எது போல தேவி தேவதா சனாதன தர்மம் प्राय लोप होता है பெருமளவில் மறைந்து விடுகிறது, पूरा लोप नहीं होता है முழுவதுமாக மறைவதில்லை. ऐसे ही देवी देवता सनातन धर्म की 8 आत्माएं हैं அதே போலதான் தேவி தேவதா சனாதன தர்மத்தின் 8 ஆத்மாக்கள், जो कभी दुखी नहीं होती हैं அவர்கள் எப்போதும் துக்கம் அடைவதில்லை. हाँ जो नीचे नहीं गिरेगा ஆம், யார் கீழே விழமாட்டார்களோ तो ऊपर भी नहीं उठेगा அவர்கள் மேலேயும் அவர்கள் உயரமாட்டார்கள், जो மேலேயும் எழமாட்டார்கள். जितना ऊंचा उठता है उतना नीचा भी गिरता है யார் எந்த அளவுக்கு மேலே உயர்கிறார்களோ அந்த அளவுக்கு கீழேயும் விழுகிறார்கள். इसलिए नियम बना हुआ है அதனால் தான் நியமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. कि माया अंतिम जन्म में उन आत्माओं को भी नीचे गिराती है थोड़े समय के लिए மாயா கடைசி ஜன்மத்தில் கொஞ்ச காலத்துக்கு அந்த ஆத்மாக்களையும் கூட கீழே விழவைத்து விடுகிறது. लेकिन जिस समय के लिए नीचे गिराती है ஆனால் எந்த நேரத்தில் கீழே விழ வைக்கிறதோ उस समय उन आत्माओं में ईश्वर का ज्ञान होता है அந்த நேரத்தில் அந்த ஆத்மாக்களுக்குள் ஞானம் இருக்கிறது. ईश्वरीय ज्ञान की पराकाष्ठा के आधार पर ஈஸ்வரிய ஞானத்தின் அந்த உச்ச நிலையின் அந்த நிலை அவர்களுக்குள் இருப்பதினால் वो अपने को दुखी महसूस नहीं करती அவர்கள் தங்களை துக்கத்தை அனுபவம் செய்வதில்லை. इसलिए कहा है அதனால் தான் சொல்லியிருக்காங்க, ये ऐसी आत्माएं हैं இவர்கள் அது போல ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். 8 பேர், जो 8 आत्माएं அந்த 8 ஆத்மாக்கள் त्रिदेव से कनेक्टेड हैं 3 தேவதைகளுடன் கனெக்டட் ஆகி இருக்கிறார்கள். 8 தியோ 8 गुणे 3 8 into 3 8 into 3 24 आ रहे हैं 8 into 3 is equal to 24. ये 24 आ रहे हैं जो दिखाई हैं இந்த 24 கோடுகளை காண்பித்திருக்கிறார்கள். वो देवी देवता सनातन धर्म की हैं அவர்கள் தேவி தேவதா சனாதன தர்மத்தினுடையவர்கள்.
जिनमें 12 सूर्यवंशी இதில் 12 பேர் சூரிய வம்சத்தினர், और 12 चंद्रवंशी भी हैं, 12 பேர் சந்திர வம்சத்தினர் இருக்கிறார்கள். जिनके आधार पर ये साबित होता है இதனுடைய ஆதாரத்தில் இது நிரூபணமாகிறது. இவர்களின் ஆதாரத்தில் இது நிரூபணமாகிறது. कि कुछ आत्माएं ऐसी भी हैं ஒரு சில ஆத்மாக்கள் அது போலையும் அப்படியும் இருக்கிறார்கள். जो सारे चक्र में शोक रहित हैं, அவர்கள் முழு சக்கரத்தில் துக்கம் இல்லாமல் இருப்பவர்கள். इसलिए इस चक्र का नाम அதனால் தான் அந்த சக்கரத்தின் பெயர் अशोक चक्र है. அசோக சக்கரம். इसीलिए ये महाभारी महाभारत लड़ाई அதனால் தான் இந்த மகாபாரத யுத்தம், பெரிய அளவிலான இந்த மகாபாரத யுத்தம் गाई हुई है. பாடப்பட்டிருக்கிறது. जो लड़ाई इस रुद्र ज्ञान यज्ञ से प्रज्वलित होती है, அந்த யுத்தமானது இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தின் மூலமாக உருவாகிறது. तो ये राजयोग है. எனவே இது ராஜயோகமாகும். अपनी अपनी मेहनत है. அவரவர்களுடைய உழைப்பாகும். तुम राजाई के लिए पढ़ रहे हो, நீங்கள் ராஜாங்கத்துக்காக படிக்கிறீர்கள். सन्यासी तो राजाई की पढ़ाई पढ़ाई नहीं सकते. சந்நியாசிகளோ இந்த ராஜாங்கத்துக்கான இந்த படிப்பை படிப்பிக்க முடியாது. क्यों? ஏன்? क्योंकि राजाई तो प्रवृत्ति मार्ग में होती है. ஏனென்றால் ராஜாங்கம் என்னவோ பிரவೃತ್ತಿ மார்க்கம், இல்லற மார்க்கத்தில் இருக்கிறது. कोई राजा ऐसा देखा யாரையாவது எந்த ராஜாவை யாவது பார்த்திருக்கிறீர்களா? जो सन्यासी हो राजाई करता हो? எந்த சந்நியாசியாவது ராஜாங்கம் ஆட்சி வந்து செய்வதை போல பார்த்திருக்கிறீர்களா? है? राजाएं तो होती है प्रवृत्ति मार्ग में, और सन्यासी ராஜாக்களோ பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் சந்நியாசிகளோ सब निवृत्ति मार्ग के होते हैं. அனைவரும் நிவிருத்தி மார்க்கத்தினராக இருக்கிறார்கள். तो ये तो राजाई की पढ़ाई पढ़ाई नहीं सकते. बेसिक नॉलेज वाले भी जितने எனவே ராஜாங்கத்துக்கான படிப்பை படிப்பிக்க முடியாது. टीचर्स, பேசிக் நாலேஜில் டீச்சர்ஸ் இருக்கிறார்கள். वो सन्यासी है या गृहस्थी है? அவர்கள் சந்நியாசிகளா அல்லது கிரகஸ்திகளா? सन्यासी है. சந்நியாசிகள். तो क्या बेसिक वो राजाई की पढ़ाई पढ़ाते हैं या अधीन बनाना सिखाते हैं? எனவே பேசிக்கில் ராஜாங்கத்துக்கான அந்த படிப்பை படிப்பிக்கிறார்களா அல்லது அடிமைக்கான படிப்பை படிப்பிக்கிறார்களா? अधीन बना देते हैं, खुद भी अधीन बन करके रहते हैं. அடிமைகளாக ஆக்குகிறார்கள், சுயம் அவர்களும் அடிமைகளாக இருக்கிறார்கள். और दूसरों को भी अधीनता की पढ़ाई पढ़ाते हैं. மற்றவர்களுக்கும் அடிமைக்கான அந்த படிப்பை படிப்பிக்கிறார்கள். आज की गवर्नमेंट भी क्या कर रही है? இன்றைய அரசாங்கமும் என்ன செய்கிறது? आज की गवर्नमेंट ने जो राजाई ली है वो किससे ली है? இன்றைய கவர்மெண்ட் ராஜாங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். யாரிடமிருந்து அவர்கள் இந்த ஆட்சியை வந்து வாங்கினார்கள்? अंग्रेजों से. ஆங்கிலேயர்களிடம். अंग्रेज क्या सिखा के गए? ஆங்கிலேயர்கள் என்ன கற்றுக் கொடுத்து சென்றார்கள்? राजाई सिखा के गए ராஜாங்கத்தை கற்றுக் கொடுத்து சென்றார்களா या क्लर्क बनाना सिखा के गए? அல்லது கிளர்க் ஆகுவது வந்து கற்றுக் கொடுத்தார்களா? बाबू बना के रख के चले गए.
கிளர்க் ஆக ஆகுவதுதான் அவர்கள் கற்றுக் கொடுத்து சென்றார்கள். राजा बना के गए ராஜாவா அவர்கள் ஆக்கி சென்றார்களா, या नौकरी करना सिखा के गए? அல்லது வேலை செய்வது அதை கற்றுக் கொடுத்து சென்றார்களா? आज के समाज में लोग कौन सी बात को ऊंचा समझते हैं? இன்றைய சமுதாயத்தில் மக்கள் எதை உயர்ந்தது என்று நினைக்கிறார்கள்? नौकरी मिल जाए तो बहुत ऊंची बात, बाप வேலை கிடைத்தால் இது மிக உயர்ந்த விஷயம் என்று நினைக்கிறார்கள். कहते हैं मैं तुमको राजा रानी बनाने के लिए आता हूँ. தந்தை சொல்கிறார், நான் உங்களை ராஜா ராணி ஆக ஆகுவதுதான் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். मैं तुम्हें दास दासी अर्थात नौकर नौकरानी बनाने के लिए நான் உங்களை தாசதாசிகளாக ஆகுவது அதாவது வேலைக்காரன் பெண் வேலைக்காரர் ஆண் வேலைக்காரராக ஆகுவது நான் கற்றுக் கொடுப்பதில்லை. नहीं आता हूँ. அதுக்காக நான் வரவில்லை. तो अपनी अपनी मेहनत से எனவே அவரவர்களின் உழைப்பால் तुम ये पढ़ाई पढ़ते हो நீங்கள் இந்த படிப்பை படிக்கிறீர்கள் और ऊंच पद पाते हो. மற்றும் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். राजा ही पढ़ाने वाला एक ही बाप है. ராஜாங்கத்தை அந்த படிப்பை படிப்பிப்பவர் ஒரே ஒரு தந்தை தான் இருக்கிறார். क्या? என்ன? और तो सब अधीन बनाने वाले. மற்றவர்கள் அனைவரும் அடிமைகளாக ஆக்குபவர்கள். क्या? என்ன? एक बाप है राजाई की पढ़ाई पढ़ाने वाला. ஒரு தந்தை ராஜாங்கத்துக்கான படிப்பை படிப்பிப்பவர். क्या नारा है उसका? அவருடைய முழக்கம் என்ன? स्वतंत्र रहो और स्वतंत्र रहने दो. சுதந்திரமாக இருங்கள், சுதந்திரமாக இருக்க விடுங்கள். और बाकी सब खुद भी परतंत्र बनते हैं மற்றவர்கள் அனைவரும் அடிமைகளாகி இருக்கிறார்கள் சுயம். और दूसरों को भी परतंत्र बनाते हैं. மற்றவர்களையும் அவர்கள் அடிமைகளாக ஆக்குகிறார்கள். तो एक ही बाप पढ़ाई पढ़ाने वाला है राजाई की. எனவே ராஜாங்கத்துக்கான அந்த படிப்பை ஒரே ஒரு தந்தை தான் படிப்பிப்பவராக இருக்கிறார். सारी मनुष्य सृष्टि का रचयिता है முழு சிருஷ்டியின் படைப்பவராக இருக்கிறார். और पहले तो नई दुनिया का रचयिता है. முதலில் அவர் புது உலகத்தின் படைப்பவராக இருக்கிறார். जिसके लिए वो राजयोग सिखलाते हैं. அதுக்காக அவர் ராஜயோகத்தை கற்றுத் தருகிறார். तो जरूर भगवान होगा ना. எனவே அவர் அவசியம் பகவானாக இருப்பார் இல்லையா? राजयोग सिखाने वाला. ராஜயோகத்தை கற்றுத் தருபவர். क्योंकि राजा ही देने वाला दुनिया में और तो कोई हुआ नहीं. ஏனென்றால் ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பவர் இந்த உலகத்தில் யாருமே இருந்ததில்லை. जिसने राजाई की शिफ्ट सिखाई हो. யாராவது ராஜா ஆகிறதுக்காக அந்த படிப்பை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். யாராவது கற்றுக் கொடுத்திருக்காங்களா? क्या सिखाते हैं? என்ன கற்றுத் தருகிறார்கள்? मास्टर बनना, डॉक्टर बनना, इंजीनियर बनना सिखाते हैं. மாஸ்டர் ஆகுவது, டாக்டர் ஆகுவது, இன்ஜினியர் ஆகுவது இதை கற்றுத் தருகிறார்கள். मैनेजर बनना सिखाते हैं. மேனேஜர் ஆகுவது கற்றுத் தருகிறார்கள். लेकिन राजाओं का राजा बनाना तो कोई ஆனால் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகுவது, कंट्रोलिंग पावर आज तक किसी ने नहीं सिखाई. கண்ட்ரோலிங் பவரை இன்று வரைக்கும் யாரும் கற்றுத் தரவில்லை. ये निराधार बनना ये तो बाप ही सिखाते हैं. யாருக்கும் யாருடைய ஆதாரம் இல்லாமல் இருப்பது இது தந்தை தான் கற்றுத் தருகிறார். और जितने भी मैनेजर बन जाए, चाहे प्रधानमंत्री बन जाए, எவ்வளவுதான் மேனேஜராக ஆனாலும் எத்தனை பேர் மற்றும் चाहे राष्ट्रपति बन जाए, பிரசிடென்ட் ஆகுவது அல்லது பிரதம மந்திரியாக ஆகுவது, चाहे डॉक्टर कलेक्टर बन जाए, டாக்டரோ கலெக்டரோ ஆகுவது, अधीन रहना पड़ता है कि नहीं? அப்போ இவர்களுக்கும் கூட அடிமையாக இருக்க வேண்டி இருக்கா இல்லையா? है? अरे इन सबको अधीन रहना पड़ता है कि नहीं?
அரே இவர்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டி இருக்கா இல்லையா? हैं? इन सबको जरूर कोई न कोई के अधीन रहना पड़ता है. இவர்கள் அனைவருக்கும் அவசியம் யாருக்காவது அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கு. लेकिन मैं ऐसी पढ़ाई पढ़ाता हूँ ஆனால் நான் அப்படிப்பட்ட படிப்பை படிப்பிக்கிறேன் जिससे तुम आधीनता नहीं पकड़ेंगे. அதன் மூலமாக நீங்கள் அடிமைத்தனத்தை பிடித்துக் கொள்ள மாட்டீர்கள், स्वाधीन राजा बन जाएंगे. சுதந்திரமான ராஜா ஆகுவீர்கள். राजा किसी के अधीन होता है? ராஜா யாருக்காவது அடிமையாக இருக்கிறாரா? हैं? रानी के अधीन नहीं होता है? ராணிக்கு அடிமையாக இருப்பதில்லையா? हैं? नहीं होता है रानी के अधीन. ராணிக்கு அடிமை ஆகுவதில்லைன்னு சொல்றாங்க. अच्छा रानी सुंदर हो तो अधीन नहीं हो जाएगा? சரி, ஒருவேளை அந்த ராணி அழகாக இருந்தால் அப்போது அந்த ராணிக்கு அடிமையாக இருக்க மாட்டாரா? क्यों बिजू भाई? என்ன பாயின்னு கேக்குறாங்க. हैं? बोलो. சொல்லுங்க. अच्छा थोड़ी देर के लिए हो जाएगा, ஏதோ கொஞ்ச நேரத்துக்காக ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. फिर छूट जाएगा. பிறகு चलो விடுபட்டு விடும். सुबह को भूला शाम को घर आ जाए तो बहुत अच्छी बात है ना. காலையில் தொலைந்து போய் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் நல்ல விஷயம் தானே. तो बाबा कहते हैं ये सभी भूल जाओ. பாபா சொல்கிறார் இது அனைத்தும் மறந்து விடுங்கள். क्या करो? என்ன செய்யுங்கள்? ये सभी भूल जाओ. இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். Hear no evil. எதுவும் தீயதை கேட்காதீர்கள். सभी evil ही evil है. அனைத்தும் தீயதாக இருக்கிறது. इस evilness से ही तुम बंदर बने हो. இந்த தீயதினால் தான் நீங்கள் குரங்குகளாகி விட்டீர்கள். अभी सिर्फ मुझे याद करो. இப்போது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். एक सेकंड में गायन है कि जनक को जीवन मुक्ति मिली. ஒரு செகண்டுக்கு மகிமை இருக்கிறது. ஜனகருக்கு ஒரு செகண்ட் ஜீவன் முக்தி கிடைத்தது. जितने भी जन्म लेना है उन जन्मों में எத்தனை ஜன்மங்கள் எடுக்கணுமோ அத்தனை ஜன்மங்களில் कहीं आधीनता नहीं रहेगी. எப்போதுமே அவர் அடிமையாக இருக்க மாட்டார். क्या क्या रहेगा? என்னவாக இருக்க மாட்டார்? राजा क्या होता है? ராஜா என்னவாக இருக்கிறார்? आधीन होता है या स्वाधीन होता है? அடிமையாக இருக்கிறாரா அல்லது சுதந்திரமாக இருக்கிறாரா? तो आधीन नहीं होता है. அடிமையாக இருப்பதில்லை. राजा तो स्वाधीन होता है. ராஜாவோ சுதந்திரமானவராக இருக்கிறார். ये स्वाधीनता का पाठ कौन पढ़ाता है? இந்த சுதந்திரத்துக்கான படிப்பை யார் படிப்பிக்கிறார்? और आधीन कौन बनाते हैं? மற்றும் அடிமையாக யார் ஆக்குகிறார்? शिव बाप जो सदा स्वतंत्र है, சிவத்தந்தை அவர் எப்போதும் சுதந்திரமானவர். वो स्वतंत्रता का पाठ पढ़ाते हैं. அவர் சுதந்திரத்துக்கான பாடத்தை படிப்பிக்கிறார். स्वतंत्र रहो, स्वतंत्र रहने दो. சுதந்திரமாக இருங்கள், சுதந்திரமாக இருக்க விடுங்கள். तो और मनुष्य जिन्हें नर कहा जाता है, மற்றும் மனிதர்கள் நரன் என்று சொல்லப்படுகிறார்கள். वो तो आधीन बनाते हैं. அவர்களோ அடிமையாக்குகிறார்கள். इस दुनिया का कोई भी धर्म पिता हो, இந்த உலகத்தில் எந்த ஒரு தர்ம பிதாவாக இருந்தாலும் क्या बनाता है? என்னவாக ஆக்குகிறார்கள்? जो भी धर्म पिता है इस दुनिया में आए, नर की दुनिया में, இந்த உலகத்தில் இந்த நரகமான உலகத்தில் எந்த ஒரு தர்ம பிதாவும் வந்தார்களோ, எந்த தர்ம பிதா வந்தாலும் वो सब आधीन बनाने वाले. அவர்கள் அனைவரும் அடிமைகளாக ஆக்குபவர்கள். बादशाही तो राजाई तो एक बाप ही आकर के देते. பாட்ஷாஹி ராஜாங்கத்தை ஒரு தந்தை தான் தருகிறார். बाप के सिवाय और कोई राजाई दे ही नहीं सकता. தந்தையை தவிர வேற யாரும் ராஜாங்கத்தை தரவே முடியாது. कैसे देते हैं? எப்படி தருகிறார்?
राजयोग का ज्ञान सुना कर देते हैं। ராஜயோகத்தின் ஞானத்தை சொல்லி தருகிறார். प्रैक्टिकल में करना तो बच्चों को ही पड़े। பிராக்டிகலில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. प्रैक्टिकल राजयोग सिखाते हैं। பிராக்டிகலில் ராஜயோகத்தை கற்று தருகிறாரா? है प्रैक्टिकल राजयोग सिखाते हैं। பிராக்டிகலில் ராஜயோகத்தை கற்று தருகிறாரா? सिखाते हैं। கற்று தருகிறார். बाप के सिवाय राजयोग कोई मनुष्य मात्र सिखा भी नहीं सकता। தந்தையை தவிர இந்த ராஜயோகத்தை வேறெந்த மனிதர்களாலும் கற்றுத்தர முடியாது. तो हमारा ये पार्ट विनोदा हुआ है। எனவே எங்களுடைய பாட்டும் இங்கே அடங்கி இருக்கிறது. अरे दुनिया में राजाएं हुए हैं ना, स्वर्ग அரே உலகத்தில் ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? में भी हुए हैं, नरक में भी हुए हैं। சொர்க்கத்திலும் இருந்திருக்கிறார்கள் மற்றும் நரகத்திலும் இருந்திருக்கிறார்கள். चारों युगों में कंट्रोल करने वाले राजाएं तो हुए हैं ना। நான்கு யுகங்களிலும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். तो किस आधार पर राजा बने? எதனின் ஆதாரத்தில் அவர்கள் ராஜாக்கள் ஆனார்கள்? किसने राजा बनाया? யார் ராஜாவாக ஆக்கினார்? धर्म पिताओं ने तो किसी को राजा बनाया नहीं। राजा இந்த தர்மபிதாக்கள் யாரையுமே ராஜாவாக ஆக்கவில்லை. तो स्वाधीन होता है। ராஜாவாக இருப்பவர் சுதந்திரமானவராக இருக்கிறார். धर्म पिता जब से आए हैं தர்மபிதாக்கள் எப்போதிலிருந்து வந்தார்களோ मनुष्य रूप में, तब से इन्होंने तो மனித ரூபத்தில் எப்போதிலிருந்து வந்தார்களோ அப்போதிலிருந்து हर मनुष्य मात्र को आधीन बनाया। மனிதர்கள் அனைவரையும் அடிமைகளாகத்தான் ஆக்கினார்கள். सब पराधीन हो गए। அனைவரும் அடிமைகளாகி விட்டார்கள். और तुलसीदास ने तो बोल दिया, துளசிதாசர் என்னவோ சொல்லிவிட்டார், पराधीन सपन सुख नाई। பராதீன சபன சுகுநாயி. அடிமையாக இருப்பவர்களுக்கு கனவிலும் கூட சுகம் இருப்பதில்லை. जो आधीन होते हैं उनको तो सुख होता ही नहीं। அடிமையாக இருப்பவர்களுக்கு சுகமே இருப்பதில்லை. जिसके आधीन होते हैं उसे के तरीके से चलना पड़ता है। யாருக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர் சொல்றபடி நடக்க வேண்டி இருக்கும். तो बाप बताते हैं मैंने राजयोग सिखा करके, தந்தை சொல்கிறார், நான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து, ऐसा योग जिसमें राज भरा हुआ है। அப்படிப்பட்ட யோகத்தில் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது, ரகசியங்கள் நிரம்பி இருக்கிறது. हर कोई नहीं समझ सकता ஒவ்வொருத்தராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. और समझने वाले भी नंबरवार। புரிந்து கொள்பவர்களும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். तो गीता ज्ञान के द्वारा राजयोग सिखलाते हैं। எனவே கீதா ஞானத்தின் மூலமாக ராஜயோகத்தை கற்றுத் தருகிறார். अब उस ऊंचे ऊंचे भगवंत जो राजयोग सिखलाने वाला है, அப்போது அந்த ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ராஜயோகத்தை கற்றுத் தருகிறார். क्योंकि उसके अलावा तो कोई दुनिया में राजयोग सिखा ही नहीं सकता। அவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் ராஜயோகத்தை கற்றுத் தரவே முடியாது. राज की बात बनाए करके किसी को विश्व का मालिक बना ही नहीं सकता। ரகசியங்களின் விஷயத்தை சொல்லி கூறி யாரையுமே விஸ்வத்துக்கு பாரிஷாகியாக ஆக்கவே முடியாது. ये कंट्रोलिंग करने की पावर இந்த கண்ட்ரோலிங் பவர் सिवाय भगवान के और कोई செய்யறதுக்கான அந்த பவர் பகவானை தவிர दे ही नहीं सकता। வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. दुनिया में जितने भी मनुष्य मात्र हैं, உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ वो सब आधीन बनाने वाले हैं। அவர்கள் அனைவரும் அடிமையாக ஆக்குபவர்கள். स्वाधीन राजा बनाने वाला சுதந்திரமான ராஜாவாக ஆக்குபவர் कोई भी नहीं है। யாருமே இல்லை.
तो बच्चे खुश हो जाएंगे। अरे எனவே குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள். हम तो डॉक्टर की पढ़ाई पढ़ रहे थे, அரே நாங்கள் டாக்டரின் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறோம். हम तो इंजीनियरिंग की पढ़ाई पढ़ रहे थे, நாங்கள் இன்ஜினியரிங் படிப்பை படித்துக் கொண்டிருந்தோம். क्या हम तो जज बनना चाहते थे। என்ன நாங்கள் ஜட்ஜ் ஆக விரும்பி இருந்தோம். उनको बताओ அவர்களுக்கு சொல்லுங்கள், कि जज भी स्वाधीन नहीं होता, ஜட்ஜும் கூட சுதந்திரமானவராக இருப்பதில்லை. डॉक्टर भी स्वाधीन नहीं होता। டாக்டரும் சுதந்திரமானவராக இருப்பதில்லை. दुनिया में जितने भी नौकरी करने वाले हैं உலகத்தில் எத்தனை பேர் வேலை செய்பவர்கள் இருக்கிறார்களோ वो सब नौकर होते हैं, दास दासी। அவர்கள் அனைவருமே தாசதாசிகள், வேலை செய்பவர்கள் தாசதாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். पराधीन होते हैं, மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். पराधीन सपने सुख नाई। जो पराधीन होते हैं யார் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ उनको सपने में भी सुख प्राप्त नहीं हो सकता है। அவர்களுக்கு கனவிலும் கூட சுகம் பிராப்தி அடைய முடியாது. तो क्या करना है? எனவே என்ன செய்யணும்? स्वाधीन बनने की, राजा बनने की, महाराजा बनने की पढ़ाई पढ़नी है। சுதந்திரமாக ஆகணும் மற்றும் ராஜாவாக ஆகணும் மற்றும் மகாராஜாவாக ஆகணும் என்ற அந்த படிப்பை படிக்கணுமா? मनुष्य से देवता बनने की पढ़ाई पढ़नी है, மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கான படிப்பை படிக்கணுமா? या मनुष्य से नौकर बनने की पढ़ाई पढ़नी है। அல்லது மனிதனிலிருந்து வேலைக்காரனாக ஆகுவதற்கான படிப்பை படிக்கணுமா? है तो बच्चों की बुद्धि में बैठ जाएगा। எனவே குழந்தைகளுடைய புத்தியில் உட்கார்ந்துவிடும். सुंदर मिलन मेला तब हो அழகான சந்திப்பு அப்போதுதான் ஆகும் जब सदगुरु मिले। எப்போது சத்குரு கிடைப்பாரோ. तो पत्नी जो है वो अपने पति को ही सदगुरु मानती है। மனைவியானவள் தன்னுடைய கணவரைத்தான் சத்குரு என்று நினைக்கிறார். यही हमारी सदगति करेगा। இவர்தான் நமக்கு சத்கதியை கொடுப்பார். क्या? என்ன? अभी तो हम आधीन हैं। இப்போதோ நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். पैदा हुई बच्चे के रूप में तो பிறந்திருக்கிற குழந்தையின் ரூபத்தில் माँ बाप के अधीन, தாய் தந்தையருக்கு அடிமையாக இருக்கிறது குழந்தை. है बड़ी होती है तो भी अधीन, பெரியவராக ஆன பிறகும் அடிமைதான். शादी होती है तो भी अधीन। திருமணம் ஆன பிறகும் அடிமைதான். तो अधीन को क्या कहें? सदगति। எனவே அடிமையாக இருப்பவருக்கு சத்கதி என்று சொல்வார்களா? क्यों? अधीन सदगति नहीं हो सकती। ஏன் அடிமையாக இருப்பவருக்கு சத்கதி என்று சொல்ல முடியாதா? जो प्रिंस बनते हैं யார் பிரின்ஸ் இளவரசனாக ஆகிறாரோ उनकी दुर्गति क्या है? அவருக்கு துர்கதி என்று சொல்வாங்களா? प्रिंस बनते हैं लेकिन अथॉरिटी तो नहीं, सत्ता तो नहीं उनके हाथ में। பிரின்ஸ் ஆகிறார், ஆனால் அதிகாரம் அவருடைய கையில் இருப்பதில்லை. सत्ता तो फिर भी माँ बाप की चलती है ना। அதிகாரம் தாய் தந்தையர் கையில் தானே இருக்கும். तो अधीन हुए ना। எனவே अடிமையாக ஆனார் இல்லையா? इसलिए तुलसीदास ने तो पहले ही बता दिया, அதனால் தான் துளசிதாசர் முதல்லயே சொல்லிவிட்டார், पराधीन सपने सुख नाई। क्या? जो पराधीन होता है என்ன யார் மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பாரோ उसको स्वप्न में भी सुख नहीं हो सकता। அவர்களுக்கு கனவிலும் கூட சுகம் இருக்க முடியாது. कर देखा विचार देखो मन माई, अपने मन में अच्छी तरह से विचार करके देखो। உங்களுடைய மனதிலேயே நல்லபடியாக யோசித்து பாருங்கள். जो पराधीन होता है उसको स्वप्न में भी सुख नहीं हो सकता। உங்களுடைய மனதில் சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு கனவிலும் கூட சுகம் இருப்பதில்லை.
क्या क्यों ऐसी क्या बात? என்ன அது போல என்ன விஷயம் இருக்கிறது? अरे बाप पहले राजा था, அரே தந்தை முதலில் ராஜாவாக இருந்தார், स्वाधीन था, சுதந்திரமாக இருந்தார். फिर बड़े बच्चे युवराज को राजा ही दे दी। பிறகு பெரிய பையனான பெரிய மகனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்தார், யுவராஜருக்கு. खुद बुढ़ा हो गया, चारपाई पकड़ ली। அவர் வயதானவராக ஆகி கட்டிலேயே படுப்பவராக ஆகிவிட்டார். अब पराधीन है या स्वाधीन है? அப்போது அவர் அடிமையாக இருக்கிறாரா அல்லது சுதந்திரமாக இருக்கிறாரா? क्या कहेंगे? என்ன சொல்வாங்க? हाँ? क्या कहेंगे? என்ன சொல்வாங்க? पराधीन। அடிமையாக. மற்றவருக்கு அடிமை என்றுதான் சொல்ல முடியும். तो उसकी नहीं चलेगी। எனவே அவர் சொல்வது நடக்காது. चलेगी किसकी फिर भी? பிறகு யார் சொல்வது நடக்கும்? है? चलेगी जिसके हाथ में सत्ता है उसी की चलेगी। யாருடைய கையில் அதிகாரம் இருக்குமோ அவர் சொல்வதுதான் நடக்கும். ऐसे नहीं कि तुम राजाई से गिर करके कोई प्रजा में जाओ, அப்படி இல்லை. फिर प्रजा में भी गिर करके बिल्कुल ही नीचे चले जाओ। ராஜாவில் இருந்து பிரஜைகளுக்கு போய் விடுவீர்கள். அப்படி பிறகு பிரஜைகளிலிருந்து இன்னும் கீழே போய் விடுவீர்கள். हाँ, बिल्कुल ही नीचे माने முற்றிலும் கீழே என்றால் जो प्रजा वर्ग के हैं उनके भी दास दासी बन जाओ। யார் பிரஜைகளின் பிரிவில் அவர்களுக்கும் கூட தாசதாசிகளாக. तो अपनी संभाल करते रहो। பிறகு உங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். क्या क्या करो? என்ன செய்யுங்கள்? अपनी संभाल करो। क्या संभाल करें? உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளணும். என்ன பார்த்து கொள்ளணும்? कि ऐसे न हो आधीनता स्वाधीनता खत्म हो जाए, आधीनता रह जाए। அது ஆகாமல் பார்த்து கொள்ளணும். சுதந்திரம் போய்விடுகிறது, பிறகு அடிமையாக ஆகிவிடுவது. क्या जो दास दासी होते हैं என்ன யார் தாசதாசிகளாக இருக்கிறார்களோ वो स्वाधीन होते हैं कि पराधीन होते हैं? அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கிறார்களா அல்லது அடிமைகளாக இருக்கிறார்களா? पराधीन होते हैं। அடிமைகளாக இருக்கிறார்கள். तो उनको क्या कहेंगे? பிறகு அவர்களுக்கு என்ன சொல்வாங்க? है सुख होता है या दुख होता है? சுகம் இருக்கிறதா அல்லது துக்கம் இருக்கிறதா? दुख होता है। துக்கம் தான் இருக்கிறது. तो संभाल करते रहो। அதனால் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், கவனித்துக் கொண்டே இருங்கள். किस बात की? எந்த விஷயத்தை? अपनी राजाई की संभाल करते रहो। உங்களுடைய ராஜாங்கத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். राजाई कहीं हाथ से, स्वाधीनता कहीं हाथ से निकल न जाए। ராஜாங்கம் மற்றும் அந்த சுதந்திரம் கையில் இருந்து போய்விடக்கூடாது. क्योंकि बच्चे जानते हैं ஏனென்றால் குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். ये जो नॉलेज है, ये जो समझानी है, இந்த நாலேஜ் மற்றும் இந்த புரிய வைத்தல். क्या समझानी? என்ன புரிய வைத்தல்? है? राजयोग की सहज राजयोग और सहज ज्ञान की जो समझानी है, ராஜயோகம், சகஜ ராஜயோகம் மற்றும் இந்த ஞானத்தின் புரிய வைத்தல். हाँ, जिसका रिजल्ट है இதனுடைய ரிசல்ட் राजाई, இதனுடைய ரிசல்ட் ராஜாங்கமாகும். स्वाधीनता। சுதந்திரம். तो ये हाथ से न निकल जाए। இந்த சுதந்திரம் கையில் இருந்து போய்விடக்கூடாது. और ये बाप के बगैर तो कोई भी दे भी नहीं सकते हैं। மற்றும் இதை தந்தையை தவிர வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. क्या?
என்ன? ये राजाई और ये राजाई का ज्ञान இந்த ராஜாங்கம் மற்றும் இந்த ராஜாங்கத்துக்கான ஞானம் बाप के बिगड़ कौन से बाप? தந்தையை தவிர எந்த தந்தை? जो आत्माओं का बाप ऊंचे ऊंचे बाप है, யார் ஆத்மாக்களின் தந்தை, உயர்ந்ததில் உயர்ந்த தந்தையோ जिसका कोई बाप नहीं, जो बापों का बाप है அவருக்கு யாரும் தந்தை இல்லை, அவர் தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார். उसके बिगड़ कोई भी नहीं दे सकते हैं. அவரை தவிர வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. है तो इसलिए हरदम अपने बाप को, எனவே எப்பவும் உங்களுடைய தந்தையை, टीचर को उनको याद करने से டீச்சரை மற்றும் அவரை நினைவு செய்வதனால் फिर ये डर रहेगा. பிறகு இந்த பயம் இருக்கும். विदेशी विधर्मी 2500 वर्ष से लेकर के अब तक भारतवास के ऊपर விதேசி விதர்மி 2500 வருடங்களிலிருந்து இதுவரைக்கும் हावी होकर है. பாரதத்தை பிடியில் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். अभी भी हावी. இப்போதும் கூட செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். पहले भी वो आत्माएं முதலிலும் அந்த ஆத்மாக்கள் हावी थी. அந்த ஆத்மாக்கள் அவர்களுடைய பிடியில் இருந்தார்கள். मुसलमानों ने बहुत लंबे समय तक इंडिया के ऊपर முஸ்லிம்கள் நீண்ட காலம் வரைக்கும் இந்தியாவின் மீது राज्य किया. ராஜ்யம் ஆட்சி செய்தார்கள். और अभी तो पूरा ही कर्जदार बना दिया. இப்போதோ முழுவதுமாக கடன்காரர்களாக ஆக்கிவிட்டார்கள். भारत के ऊपर कितना जबरदस्त कर्ज चढ़ा हुआ है. பாரதத்தின் மீது எந்த அளவுக்கு கடன் ஏறி இருக்கிறது. विदेशों का அந்த அளவுக்கு விதேசிகள் கடனாளியாக ஆக்கிவிட்டார்கள். पूरा अधीन हुआ पड़ा है. முழுமையாக அடிமையாக ஆகியிருக்கிறது. ऐसे समय में बाप आकर के बताते हैं, அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை சொல்கிறார், बच्चे मैं तुमको अधीनता से निकालने के लिए आया हूँ. குழந்தைகளே, நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன். तुमको राजा बनाने के लिए आया हुआ हूँ. நான் உங்களை ராஜாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். अब अधीनता को छोड़ दो. இப்போது அடிமைத்தனத்தை விட்டுவிடுங்கள். तुम्हारे अंदर इतनी बड़ी शक्ति थी, உங்களுக்குள் இந்த அளவுக்கு பெரிய சக்தி இருந்தது. जिस शक्ति के आधार पर प्रकृति भी இந்த சக்தியின் ஆதாரத்தில் பிரகிருதியும் இயற்கையும் 24 घंटे तुम्हारी दासी बनकर के रहती. இயற்கை பிரகிருதியும் கூட உங்களுக்கு 24 மணி நேரமும் தாசியாக இருந்தது. तुम्हें धन धान्य कमाना नहीं पड़ता था. உங்களுக்கு பணமோ தானியமோ சம்பாதிக்கணும் என்று இல்லாமல் இருந்தது. हीरे जवाहरातों के ढेर लगे रहते थे. வைரங்கள் வைடூரியங்கள் ஏராளமாக இருந்தது. और 36 प्रकार के जो भोग है மற்றும் 36 வகைகளான वो भी तुमको बनाने खाने नहीं पड़ते थे. அந்த 36 வகைகளை கூட உங்களுக்கு செய்யணும் என்று இல்லாமல் இருந்தது. प्रकृति सब कुछ मुहैया कराती. அந்த பிரகிருதி அனைத்தும் உங்களுக்கு வாரி வழங்கி இருந்தது. एरोप्लेन के कारखाने नहीं थे. விமானத்தின் தொழிற்சாலை இல்லை, அங்கே இருந்ததில்லை. ऐसे बड़े बड़े सुंदर सुंदर पक्षी थे. அதுபோல பெரிய பெரிய அழகான பறவைகள் இருந்தது. जिन पक्षियों पर बैठ करके तुम आकाश में उड़ान भरते. அந்த பறவைகளின் மீது நீங்கள் அமர்ந்து ஆகாயத்தில் பறந்தீர்கள். तुम्हारी अपनी अपनी फैमिली के अपने अपने उड़न खटोले थे. அவரவர்களின் குடும்பத்துக்கு அவரவர்களுக்கு ஒரு
பாராசூட் இருந்தது. उनको इशारा करते थे, அதுக்கு செய்கையை செய்திருந்தீர்கள். आंख का इशारा पकड़ते थे, கண்களால் செய்கையை அது பிடித்துக் கொள்ளும். इधर तो इधर उड़े, इधर तो इधर उड़े. கண்ணை இப்படி அசைத்தால் இந்த பக்கம் பறக்கும், இந்த பக்கம் அசைத்தால் அந்த பக்கம் பறக்கும். ऊपर तो ऊपर गए, மேலே பார்த்தால் மேலே செல்லும், नीचे तो नीचे आए. கீழே பார்த்தால் கீழே செல்லும். हैं? बोलने की भी जरूरत नहीं पड़ती. சொல்வதற்கு கூட அவசியம் இருந்ததில்லை. सामने देखते तो सामने दौड़ते थे. முன்னால் பார்த்தால் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தது. हैं? हाँ? नहीं नहीं, उनकी आंखें ऐसे जैसे कौवे की आंख चारों तरफ. அவருடைய யார் பத்தியும் ஏதோ கொஞ்சம் சொல்றாங்க அவங்க. அவருடைய கண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தது. मालिक की तरफ आंख रहती थी. தன்னுடைய மாலிக்கின் பக்கமாக அதனுடைய கண்கள் இருந்தது. तो किसी प्रकार की कोई भी मेहनत नहीं करनी पड़ती. எனவே எந்த விதத்திலும் எந்த ஒரு உழைப்போ கஷ்டமோ இல்லாமல் இருந்தது. सारी प्रकृति, सारी कुदरत முழு இயற்கை, முழு பிரகிருதியும் तुम्हारी मुट्ठी में थी. உங்களுடைய பிடியில் இருந்தது. अभी अभी प्रकृति के 5 तत्व இப்போது பிரகிருதியின் 5 தத்துவங்கள் इन विदेशियों की मुट्ठी में आ चुकी है. இந்த வெளிநாட்டினரின் முட்டியில் பிடியில் வந்துவிட்டது. वो 5 तत्वों को कंट्रोल की हुई पावर அந்த 5 தத்துவங்களை கண்ட்ரோல் செய்வதற்கான அந்த பவர் कुछ तुमने भी उनसे सीख ली है. நீங்களும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் கற்றுக்கொண்டீர்கள், नकल कर ली है. காப்பி அடித்தீர்கள். क्योंकि तुम तो वही राम की सेना. ஏனென்றால் நீங்களோ அந்த ராமரின் சேனை ஆகுவீர்கள். पहले मंदिर लायक देवता थे, முதலில் கோவிலுக்கு தகுந்த தேவதைகளாக இருந்தீர்கள். अभी नकल करते करते இப்போது காப்பி அடித்து அடித்து बंदर बन गए. குரங்குகளாகி விட்டீர்கள். तो नकल करने में तुम बहुत होशियार हो. நீங்கள் காப்பி அடிப்பதில் மிகவும் புத்திசாலிகள். वायु देवता को उन्होंने कंट्रोल करना सिखाया. வாயு தேவதை அதை கண்ட்ரோல் செய்வதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். और हमने कंट्रोल करना सीख लिया है. நாமும் கண்ட்ரோல் செய்வதை கற்றுக்கொண்டோம். एक बटन दबाया और पंखा घूमता है. ஒரு பட்டனை அழுத்தினால் பங்கா ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. अग्नि देवता அக்னி தேவதை एक बटन दबाते हैं और हीटर जलने लगता है. ஒரு பட்டனை அழுத்தினால் ஹீட்டர் ஆன் ஆகிறது. अभी तो अग्नि देवता ऐसा स्वरूप धारण कर चुका है இப்போதோ அக்னி தேவதை அது போல சுரூபத்தை தாரணை செய்து விட்டது. कि एक बटन दबाएं और धूम धाम एटम बम फटने लग पड़े. ஒரு பட்டனை அழுத்தினால் ஒரே அடியாக அணுகுண்டு வெடித்துவிடும். चाहे अग्नि देवता हो, चाहे वायु देवता हो, அக்னி தேவதையோ அல்லது வாயு தேவதையோ, चाहे पृथ्वी देवता हो, பிருத்வி தேவதையோ, जल देवता हो, ஜல தேவதையோ, सब कंट्रोल कर लिए हैं विदेश में. அனைத்தையும் அனைவரையும் விதேசி வெளிநாட்டினர் கண்ட்ரோல் செய்து விட்டார்கள். लेकिन जो पूरी प्रकृति है ஆனால் பிரகிருதி முழுவதும் संघातमयी, ஒன்று சேர்ந்த இந்த பிரகிருதியானது
वो अभी भी किसी के कंट्रोल में नहीं है। இப்போதும் யாருடைய கண்ட்ரோலிலும் இல்லை. ये प्रकृति को कंट्रोल करना मैं तुमको सिखाता हूँ। இந்த பிரகிருதியை கண்ட்ரோல் செய்வதை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். पृथ्वी, जल, वायु, अग्नि, आकाश, பூமி, நிலம், நீர், காற்று, ஆகாயம் उन्होंने तो अल्प काल के लिए कंट्रोल किए அவர்களோ அல்ப காலத்துக்காக கண்ட்ரோல் செய்தார்கள். और मैं तुमको 2500 वर्ष तक के लिए कंट्रोल करना सिखाता हूँ। நான் உங்களுக்கு 2500 வருடங்கள் வரைக்கும் கண்ட்ரோல் செய்வதை கற்றுத் தருகிறேன். 2500 वर्ष तक प्रकृति तुम्हारा कोई अपोजिशन नहीं करेगी। 2500 வருடங்கள் வரைக்கும் பிரகிருதி உங்களுக்கு எதுவும் அப்போசிஷன் செய்யாது. तुम प्रकृति पति कहे जाओगे। நீங்கள் பிரகிருதி பதி என்று சொல்லப்படுவீர்கள். अभी प्रकृति जब चाहे तब मनुष्य के ऊपर हावी हो जाती है। இப்போது பிரகிருதி எப்போ வேண்டுமோ அப்போது இந்த உங்களின் மீது பிடித்துக் கொள்கிறது, அதனுடைய பிடியில் எடுத்துக்கொள்கிறது. विदेशियों के ऊपर भी हावी हो जाती है। வெளிநாட்டினரின் மீதும் கூட அது ஆதிக்கம் செலுத்துகிறது. पृथ्वी हिलना आज तक भी कोई वैज्ञानिक ऐसा नहीं हुआ है जो भूकंप को रोक सके। பிருத்வி பூமி அசைந்து போவது யாராலையும் அந்த பூமி அசைந்து போவதை தடுக்க முடிவதில்லை. आंधी तूफान अभी भी आते रहते। புயல், காற்று, புயல்கள் இப்போதும் கூட வருகிறது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், अब मैं तुमको ऐसी स्वतंत्र दुनिया बनाने के लिए आया हूं நான் உங்களுக்கு அது போல சுதந்திரமான உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். जिसमें सारी पृथ्वी तुम्हारी होगी। இதில் முழு பிருத்வியும் உங்களுடையதாக ஆகிவிடும். सारा आकाश तुम्हारा होगा। முழு வானம், ஆகாயம் உங்களுடையதாகிவிடும். और सारा समंदर तुम्हारा होगा। முழு கடலும் உங்களுடையதாகிவிடும். अभी क्या है? இப்போது என்ன? अभी तुम्हारा एरोप्लेन என்னவாக இருக்கிறது? दूसरे के आकाश में चला जाए, இப்போது உங்களுடைய விமானம் மற்ற நாடுகளின் மீது சென்றால் मार देंगे, கொன்று விடுவார்கள், गिरा देंगे। விளைவைத்து விடுவார்கள். तुम्हारा जहाज दूसरे के समंदर में चला जाए, உங்களுடைய கப்பல் இன்னொரு நாட்டின் மீது சென்றால், இன்னொரு நாட்டுக்கு சென்றால், बिना परमिशन के, அனுமதி இல்லாமல் சென்றால் तो उसको खलास कर देंगे। அவர்கள் முடித்து விடுவார்கள். स्वधर्मे निधनम से अपने धर्म में रहना ज्यादा अच्छा है। ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, தங்களுடைய தர்மத்தில் இருப்பது நல்லதா அதிகம்? दूसरे धर्म में कन्वर्ट होना अच्छा नहीं। இன்னொரு தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுவது நல்லதில்லை. तो जिनमें ऊपर से आने वाली आत्माएं प्रवेश करती हैं वो யாருக்குள் மேலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் பிரவேசம் செய்யுமோ फिर दूसरे धर्म में कन्वर्ट हो जाती है। அப்போது அவர்கள் இன்னொரு தர்மத்தில் கன்வெர்ட் ஆகி விடுகிறார்கள். उनके अधीन होकर के चलती है। அவர்களுக்கு அடிமையாகி செல்கிறார்கள். तो जो अधीन होकर के चलता है எனவே யார் அடிமையாகி செல்கிறார்களோ उसमें कमजोरी ज्यादा आती है। அவர்களுக்குள் அதிகமான பலவீனம் வருகிறது. जो स्वाधीन होता है யார் சுதந்திரமானவராக இருப்பாரோ उसमें कमजोरी नहीं रहती। அவருக்குள் பலவீனம் இருப்பதில்லை. आधीनता के कारण कमजोरी आती है। அந்த அடிமை காரணத்தினால் பலவீனம் வருகிறது. इंफीरियरिटी कम्प्लेक्स आ जाता है தாழ்வு மனப்பான்மை விடுகிறது. आत्मा के अंदर। ஆத்மாவுக்குள் தாழ்வு மனப்பான்மை விடுகிறது. इंफीरियरिटी कम्प्लेक्स माने हीन भावना। இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்றால் தாழ்வு மனப்பான்மை. वो हीन भावना आत्मा को नीचे गिराती। அந்த தாழ்வு மனப்பான்மை ஆத்மாவை கீழே விழ வைக்கிறது. सुपीरियरिटी कम्प्लेक्स होता है
சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் तो उमंग उत्साह ज्यादा रहता है। உயர் மனப்பான்மை இருந்தால் ஊக்கம் உற்சாகம் அதிகமாக வருகிறது. जैसे राजा का बच्चा है எது போல ராஜாவின் மகன் இருக்கிறான், तो कहे हैं मैं राजकुमार हूँ, நான் ராஜகுமாரன். तो वो उमंग उत्साह नशा रहता है। அந்த ஊக்கம் உற்சாகம் அந்த போதை இருக்கும். तो ये सुपीरियरिटी कॉम्प्लेक्स कहाँ से आता है? இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்கிருந்து வருகிறது? सुप्रीम कौन है? சுப்ரீம் யாரு? इस संसार में सुप्रीम सोल कौन है? இந்த உலகத்தில் சுப்ரீம் சோல் யாரு? जो सुप्रीम सोल है वहीं से सुपरमेसी शुरू होती है। யார் சுப்ரீம் சோலோ அவரிடமிருந்துதான் இந்த சுப்ரமேசி ஆரம்பமாகிறது. और जो लास्ट में आने वाला धर्म पिता है அந்த உயர்நிலை வருகிறது. மற்றும் யார் லாஸ்டில் வரக்கூடிய தர்மபிதா யாரோ वहाँ से इंफीरियरिटी कॉम्प्लेक्स शुरू होता है। அங்கிருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை வருகிறது, ஆரம்பமாகிறது. तो जो आत्माएं मनुष्य गुरुओं के स्वभाव संस्कार के नजदीक आती है, யார் எந்த ஆத்மாக்கள் மனித சுபாவ சம்ஸ்காரத்துக்கு அருகில் வருகிறார்களோ उनसे प्रभावित हो जाती है, அவர்களினால் பிரபாவிதமாகி விடுகிறார்கள். उनमें आता है इंफीरियरिटी कॉम्प्लेक्स। அவர்களுக்குள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை வருகிறது. और जो परमात्मा के बच्चे बनते हैं डायरेक्ट, மற்றும் யார் டைரக்டாக பரமாத்மாவின் குழந்தைகளாக ஆகிறார்களோ उनमें सुपरमेसी रहती है। அவர்களுக்குள் சுப்ரமேசி இருக்கிறது. सुपरमेसी रहने के कारण वो சுப்ரமேசி இருக்கிற காரணத்தினால் அவர்கள் जन्म वाई जन्म भले टकराते हैं ஜன்ம ஜன்மங்களாக அவர்கள் மோதுகிறார்கள் தான். विधर्मियों से, விதர்மிகளிடம் மோதுகிறார்கள், विदेशियों से, விதேசிகளிடம். लेकिन टकराते हुए भी टक्कर लेते 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 जाके ஆனால் அவர்கள் அவர்களுடன் மோதி கடைசியில் आखिरी जन्म में नीचे गिरते हैं। கடைசி ஜன்மத்தில் அவர்கள் கீழே விழுகிறார்கள்.